திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி SS ஹைதராபாத் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு 10க்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உடல்நலக் குறை காரணமாக பொன்னேரி சுற்றி உள்ள பகுதிகளில் அரசு மருத்துவமனையில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மீஞ்சூர் ஆகிய பகுதிகளிலும் மற்றும் தனியார் மருத்துவமனையிலும் 12க்கும் பேருக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் புகாரானது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் அவர்களுக்கு தொடர்ந்து புகாரானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் அவர் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு இன்று SS ஹைதராபாத் பிரியாணி பொன்னேரி கிளையில் இயங்கும் கடைக்குள்ள வந்து திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 2 நாட்களுக்கு முன்னதாக கெட்டுப்போன சிக்கனை வைத்து உணவு சமைச்சதை கண்டுபிடிக்கப்பட்டனர். அது ஆய்வுக்கூடத்திற்கும் அனுப்பப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் இன்று சிக்கன் பிரியாணியும் கீழே கொட்டியும் பிரியாணி இல்ல கீழே கொட்டியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையை வந்து முழுமையாக மூட வேண்டும் என அறிவுறுத்தியிருந்த நிலையில் அதன் பிறகு கடந்த 15 நாட்களுக்கு மட்டும் ஒழுங்கற்ற முறையில் சுத்தமாக அனைத்தையும் வெளிப்படுத்தி புதுப்பித்து பிறகுதான் இதுக்கு முறையான அனுமதி மறுசீராய்வு வந்த பிறகுதான் இவர்கள் கடையை திறக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். உடனடியாக அப்பகுதியில் வந்து உணவு சாப்பிட்டிருந்த பிரியர்களும் இதனை பார்த்து கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் உடல்நலை குறைவால் இன்னும் மருத்துவமனையில் தான் அனுமதி பெற்று வருகின்றனர். உடனடியாக இந்த கடையினை சீர்படுத்தி புதுப்பித்தால் மட்டுமே இந்த பிரியாணி கடையை ஓபன் பண்ணணும் அப்படின்னு அதிகாரி தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி யுகந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.